வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம பார்க்க போகிறது மென்சுரேஷன் டாபிக். மென்சுரேஷனில் ஒரு சம் பார்க்க போகிறோம். கொஷின் என்னென்னு படிக்கிறேன் பாருங்கள். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 30 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க, அதோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள்னால் என்ன? இதுதான் ஒரு ட்ரையாங்கிள், மூன்று பக்கமும் சமமாக இருக்கணும். ஸோ இதுதான் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள். ஸோ நான் சமமாக ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிட்டேன்னா 3 சைடும் ஈக்குவலாக இருக்கா? இப்போ நான் ஏன்னு இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன், 3 சைடும். இப்போது இந்த ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளோட சுற்றளவு பெரிமீட்டர் தான் 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நல்லா கவனிங்க, இதோட சுற்றளவு 30 சென்டிமீட்டர்னால் இதோட சைடு எவ்வளோ இருக்கும்? ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ. இப்போது இதோட வேல்யூ நமக்கு தெரியும், 30 சென்டிமீட்டர். ஸோ இதை ஆட் பண்ணுங்கள், 3a வருமா? 30. ஸோ அடிச்சிங்கன்னா 10 டைம்ஸ் வரும். அப்போது ஏ 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏ ஒரு சைடு, அப்போ 3 சைடும் 10 10 தான் வரும். இப்போது நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்ன வரும்? √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த ஏவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னா ஏ 10னா, அப்போது 10 2 டைம்ஸ். ஸோ அடிச்சிங்கன்னா 2 2s are 4, 5 2s are 10. இந்த 2 இந்த 10 அடிச்சிங்கன்னா 5. அப்போது 5 5s are 25 √3. 25 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட கரெக்டான ஆன்சர். அப்போது ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு என்னென்னா 25 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா 2 டைமென்ஷனல், அதனால தான் நான் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டேன். இதே பெரிமீட்டர்னால் சிங்கிள் டைமென்ஷனல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மென்சுரேஷன் நிறைய சம்ஸ் வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.